இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வீட்டுக்குள்ள வந்து பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. உன்னை கேஸ் கொடுத்து உள்ள தள்ளுறேன் பாரு. சார் கொஞ்சம் விட்டுருந்தா எங்களையே அடிச்சு கொண்டு இருப்பாங்க சார். இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். சரி, ஓகே, நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். சார், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது சார். முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். பாத்தீங்களா சார், தப்பையும் பண்ணிட்டு போய் பெயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மேடம், இனிமே இதை நம்ம கோர்ட்ல தான் பாத்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, கோர்ட்ல இவளுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இந்த கேஸை கோர்ட்ல பாத்துக்கிறோம் சார். ஆக்சுவலி மாயா ஃபாரின் போறதா இருந்துச்சு. இவங்க மேல கேஸ் ஃபைல் ஆனதுனால அது முடிகிற வரைக்கும் இவங்க ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைதாங்க. மாயா இனிமே வெளிநாடு போக முடியாது. சிஎஸ்ஆர் நம்பர் ஆயிடுச்சு சார். மாயா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. மாயா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அப்ப நான் எங்கேயும் போக முடியாதா? திரும்பவும் நான் வீட்டுக்கே போக வேண்டியதானா? விசாவை புதுப்பிக்கிற வரைக்கும் நீங்க ஃபாரினுக்கு போக முடியாது. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா போகலாம். என்ன மாயா இது இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. சரி, என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கே போவோம். சார், இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க சார். எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் உடைக்கும் போதே நினைச்சேன் ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு. வேணும்னே பண்ணிருக்கல நீ. மேடம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். இங்க பாரு, நீ எங்களை அழிக்கணும்னு நினைச்சு எது பண்ணாலும் அதெல்லாம் கடவுள் நடக்க விட மாட்டாரு. மாயா, வா போலாம்.